என்னடி நீ திங்காமல் அப்படியே வச்சுருக்க? தின்னு வேமா. இல்லையே, நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீ சாப்பிடு முதல்ல. நீ சாப்பிடாம அப்படியே வச்சுருக்க பார்வே. நான் சாப்பிட்டுக்கிட்டு தாண்டி இருக்கேன். நீ முதல்ல சாப்பிட்றி. இங்கே பாருடி, நான் அப்போவே சொன்னல நீ தின்னுன்னு. நீ மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். நான் காலி பண்ணிட்டேன் பாரு. எனக்கு கொஞ்சம் கூடு. என்னை பார்க்க வச்சுக்கிட்டு சாப்பிடுவியா? உன்னை யார் சீக்கிரமே சாப்பிட சொன்னது? நானா சீக்கிரம் சாப்பிட சொன்னேன்? அம்மா 2 பேருக்கும் கரெக்டாக தானே பங்கு வச்சு கொடுத்தாங்க. நீ தானே எடுத்து வந்த. நீ சீக்கிரம் காலி பண்ணிவிட்டு என்னை வந்து கேட்குறியாக்கும். நானாக தரமாட்டேன். இது என்னோட பங்கு. நீ வேணும்னே தாண்டி பண்ணுவேன். நான் உன் வாயை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தானே. நான் சாப்பிட்ற வரைக்கும் மெதுவாக ஒன்றா மெதுவாக கடிச்சு தின்னுக்கிட்டே இருந்தேன். இப்போ பாரு, நான் சாப்பிட்டு முடிச்சோன்னே என்னை பார்க்க வச்சு திங்கிறேன். எனக்கு கூட இல்லைன்னா நான் அம்மாட்ட சொல்லுவேன். சொல்லிக்க, நீ யார்கிட்ட வேணால் சொல்லிக்க. நான் தரமாட்டேப்பா. இது என்னோடது. அம்மா, என்னடி உங்கள் 2 பேருக்கு இப்போ என்ன பஞ்சாயத்து? ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து வைக்கணும். 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா என்னை நிம்மதியை விட மாட்டீங்க. இங்கே பாருமா, இவோட்டு காரச்சு வெள்ளம் தின்னுட்டு மறுபடியும் இப்போ ஏமிட்ட வந்து கேட்குறா. நீனே என்னன்னு கேளு. 2 பேருக்கும் தானடி கொடுத்தேன். அப்புறம் நீ தின்னுட்டு எதுக்கடி அவள்கிட்ட கேட்குற? நான் தின்னு முடிச்சிட்டேன். இவ வேணும்னே வச்சிருந்து நான் தின்னதுக்கப்புறம் திங்கிறா. இப்போ கொஞ்சோண்டு கேட்டால் தர மாட்டேங்கிறா. அவன் ஏன் வச்சிருந்தா? என்னை பார்க்க வச்சு திங்கிறதுக்குன்னே வச்சிருக்கா. அதெல்லாம் நீ கேட்க மாட்டேன். இப்போ பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுவேன். நீ நின்று அவன் சாப்பிடும்போது தின்னு தொலைச்சா என்னடி? உங்கள் 2 பேர் பஞ்சாயத்து எனக்கு பெரும் பஞ்சாயத்து. இனிமேல் நான் ஸ்நாக்ஸே வாங்குறதில்ல. 2 பேரும் கடங்க. அப்போதே அடங்குவிய. அக்கா தானே போயிட்டு போகிறா. கொஞ்சோண்டு கொடு. போமா, நானும் கொடுக்க மாட்டேன். இப்போ கொடுக்கலைன்னா நாளைக்கெல்லாம் நான் வாங்கியே தரமாட்டேன். போங்க, நீங்கள் எப்போவுமே இப்படி தான் சொல்லுவீங்க. நாளைக்கெல்லாம் நான் போய் ஒளிச்சு வச்சு தின்றுவேன். இவர்களோட பெரும் பஞ்சாயத்தாக போச்சு. பாத்தியா, நான் யாம்கிட்டையும் சாப்பிட்டு உன்னோடதுலேருந்து பாதி பங்கு வாங்கிட்டேன். இதுக்குதான் வேகமாக சாப்பிடணும்னு சொல்கிறது. மெதுவாக சாப்பிட்டு என்னை பார்க்க வச்சு திங்கலான்னு பார்த்தியில்ல. இப்போ பாரு, அம்மா எனக்கு மறுபடியும் வாங்கி கொடுத்துட்டாங்க.